யோசேப்பினுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவன் நிலைமைய. யோசேப்பு குழியில தூக்கி போடும்பொழுது அவன் சிறியவனாக இருந்தான். அவனுக்கு ஆதரவு, பலன், அவனுக்கு தைரியம் எல்லாமே அவங்க அப்பா அம்மா தான். எல்லோரும் அவனுக்கு விரோதமாக எழும்பி நின்றுட்டாங்க. யோசேப்பு குழியில நிற்கிறான். அதன் பிறகு ஜெயிலுக்கு போறான். எத்தனையோ போராட்டத்தை பார்க்குறான். ஆனாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனம், சொப்பனத்தின் மூலமாக கொடுத்த அந்த தரிசனம் அவன் இருதயத்தில் கிரியை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். அவன் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருந்ததுனால தான் எல்லா போராட்டத்தையும் ஜெயித்தான். அவனுக்குள்ள தாங்க முடியாத வேதனைகள் இருந்தது, போராட்டம் இருந்தது. ஏன் எனக்கு இப்படி நடக்குது, எதனால புரிஞ்சுக்க முடியல, ஏன் இப்படி செய்யறாங்க தெரியல, கேள்வி கேட்ட அந்த இருதயமே கடைசியில் சொல்லுச்சு, இதெல்லாவற்றை கர்த்தர் எனக்கு நன்மையாக செய்து முடித்தார். அவன் வாயாலே அறிக்கையிட்டதை நாம் பார்க்க முடியும். தேவ ஜனமே, உன்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏது நடந்தாலும் அதை கர்த்தர் நன்மைக்காக உனக்கு செய்து முடிப்பார் என்பதில் நீ ஒரு துளியும் சந்தேகப்படாமல் அதை விசுவாசித்தா என்று சொன்னால் உன் வாழ்க்கையில கர்த்தருடைய அற்புதத்தை நீ பார்க்க முடியும்.